ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மறுபடியும் இந்த வீடியோ மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இங்க பாருங்க, நான் உட்காந்துருக்க சீட்டுக்கு பின்னாடி இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் என்னுடைய மூத்த அக்கா. அப்புறம் இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னுடைய அக்கா, என் கூட பிறந்த ரெண்டாவது அக்காவுடைய குலதெய்வம் கோயிலுக்காக நம்ம சாமி கும்பிட கிளம்பியிருக்கோம். இதோ என் பக்கத்தில் இருக்காங்க பாருங்க, ஒரு அழகான ஆட்டுக்குட்டி. இவங்களுக்கு தான் ஃபங்க்ஷன். ஆமாங்க, எங்கள் மாமா அவங்களுக்கு வந்துட்டு மொட்டை அடித்து கடா வெட்டி குலதெய்வம் கோயிலில் சாமி கும்பிட போகிறாங்க. அதுக்காக வந்திருக்கோம். இங்கே பாருங்க, அதுக்காக நம்ம எப்போன்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை 3 மணிக்கு கிளம்பிட்டோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுது, விடிய ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்க, அதிகாலை எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்களேன். அப்படியே ஜன்னல் ஓரமாக உட்காந்துக்கிட்டு அந்த காலை நேர காற்று அவ்வளோ புத்துணர்ச்சியாக இருந்துச்சுங்க. அதை அனுபவிக்கும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அன்னைக்கு பொழுதே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வந்துட்டோம். நம்ம இது எந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வள்ளியூர். வள்ளியூர் இதில் தான் எங்கள் அக்காவுடைய எங்கள் மாமாவோட குலதெய்வம் கோயில் இருக்குது. அங்கே சாமி கும்பிட்றதுக்காக நம்ம வந்திருக்கிறோம். எங்கள் அக்காவுடைய ஊர் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவகாசி பக்கத்தில் மேலான் மறைநாடு, அதுதான் எங்கள் அக்காவுடைய ஊர். நாங்கள் நேற்று ஈவினிங் கிளம்பி இங்கே வந்தோம். அக்கா ஊருக்கு வந்துட்டு அப்புறம் இன்னைக்கு காலையில் அதிகாலையில் கிளம்பிட்டோம். 3 மணிக்கு கிளம்பி இப்போ 6 மணிக்கு வள்ளியூர் வந்தாச்சு, ரீச் ஆகிட்டோம். ஆமாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ட்ராவல் பண்ணும்போது அப்படியே பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு பிள்ளைங்களாம் பயங்கர என்ஜாய்மெண்ட்டு, சூப்பராக இருந்துச்சு. வந்தோம், அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த கோயிலுக்கு நான் இப்போ ஃபஸ்ட் டைமாக தான் வந்திருக்கோம். பசங்கள்லாம் இறங்கினோடனே கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்கங்க. அவ்வளோ சந்தோஷம் பிள்ளைங்களுக்கு. ஒரே பஸ்ஸில் ஆட்டத்தை பார்க்கணுமே, சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கே பிள்ளைங்க கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், அப்புறம் எல்லாம் காலையில் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு அங்கிட்ட எல்லாம் ஜாமான்கள் எல்லாம் வண்டியிலேருந்து இறக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க, ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இது என்ன கோயில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க, ஓம் ஸ்ரீ ஏழானை கொண்ட சாஸ்தா ஸ்ரீ பூர்ணகலா ஸ்ரீ புஷ்பா கலா சப்தகன்னிகள் ஸ்ரீ சுடலை ஆண்டவர் திருக்கோயிலுங்க, வள்ளியூர்ல இருக்குது. இது மாமா அவங்களுடைய குலதெய்வம். அதுக்கு தான் சாமி கும்பிடுறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம். சூப்பராக இருக்குங்க, பிளேஸே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நல்லா இருக்குது இடம், சூப்பருங்க. இங்கே பாருங்க, காலையில் டிஃபனுக்கு பொங்கல் வைக்கணும் இல்லையா, அதுக்காக காலையில் நாங்கள் வந்தோடனே ஆட்டுக்குட்டி பயந்து ஓடியே போயிருச்சுங்க. எங்கள் மாமா போய் விரட்டி அதை தூக்கிக்கிட்டு வர்றாங்க பிடிச்சி. ஆமாங்க, பாவம் அது பயந்துருச்சு போல. போய் பிடிச்சி தூக்கிட்டு வந்துட்டாங்க. காலையில் பொங்கலுக்காக எல்லாமே ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. சூப்பராக இருக்குங்க, நல்லா இருந்துச்சு இடமே. இங்கே பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு அந்த லொக்கேஷனை பாருங்களேன், சூப்பர்ல, ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஓ, விளையாடுறதுக்காக அங்கே வாங்க, பேண்ட் எல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குதான் பசங்க. ஆமாம், விளையாடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்க, இவங்க தான் நம்மளுடைய சமையல் மாஸ்டர். அவங்க வெண்பொங்கல் காலை டிஃபனுக்காக வெண்பொங்கல் செய்கிறாங்க, அதுக்காக ரெடி பண்ணிட்டாங்க. அரிசியை போட்டுட்டாங்க. இடம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுவும் சுற்றிலும் ஆலமரம்லாம் இருந்துச்சு, விழுதுகள்லாம் சூப்பராக இருந்தது, நல்லா தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. பசங்கள்லாம் போய் அதில் நல்லா ஆட்டம். ஆமாம், நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாருமே வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, இஞ்சி எல்லாம் கொஞ்சம் கூட மட உரிக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்தோம். ஆமாம், எங்கள் பிள்ளைங்கள பாருங்க, அழகிகள் 2 பேர் நிற்கிறாங்க, அழகி குட்டிங்க. மாமா ஆட்டுக்குட்டியை போய் நல்லா அடுத்து ஓடிடக்கூடாதுன்னு சொல்லி கட்டி போட்டுட்டாங்க. கட்டி போட்டுட்டு போய் தண்ணி பிடிக்க போயிருக்கிறாங்க. ஆமாம், ஆட்டுக்குட்டியை சாப்பிட்டுட்டு இருக்குது. அது தனக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியாமல் ஜாலியாக இருக்குது பாவம். இங்கே பொங்கல் வைக்கணும் இல்லைங்க, அதுக்காக பொங்கல் பானை ரெடி ஆயிருச்சு. ஆமாம், வெண்பொங்கல் வைக்கணும்.
வெண்பொங்கல் வைக்கணும், சக்கரை பொங்கல் வைக்கணும். மொட்டை போட போகிறாங்களா, அதனால வெண்பொங்கல் வைக்கணுன்ட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு அக்கா ரெடி பண்ணிட்டாங்க. இவங்க தான் என்னுடைய 2வது அக்கா, என் கூட பிறந்தவங்க. நாங்கள் 4 பொண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அக்கா அப்போ தான் காமிச்சில்ல, இவங்க அடுத்து வருவாங்க வீடியோவில் நிறைய ஃபேஸ் காட்டுறேன். இவங்க என்னுடைய 2வது அக்கா. அப்புறம் 3வது அக்கா அவங்க வந்து வர முடியலை. நான் தான் 4வது பொண்ணு. அப்புறம் எங்களுக்கு 2 அண்ணா இருக்காங்க. கடைசி நான் தான். 6 பேர் எங்கள் வீட்டில், அதில் நான் தான் 6வது. பொங்க பானைக்கு சூடம் வச்சு அடுப்பை பற்ற வச்சாச்சுங்க. ஒரு பக்கம் சக்கரை பொங்கல் ரெடி ஆகுது, வெண்பொங்கல் ரெடி ஆகுது, அங்கிட்டு டிஃபனுக்கு வெண்பொங்கல் ரெடி ஆகுது. ஆமாங்க, இஞ்சி வெள்ளைப்பூடு எல்லாம் அறக்க பறக்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. பசங்கள்லாம் குட்டி பசங்கள்லாம் நிறையா வந்திருக்காங்க, நல்லா பசிக்கும்ல, அதனால சீக்கிரமே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அது ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும், நம்ம ஒரு பக்கம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. மாஸ்டர் பண்ணுன்னு போய் வேலை வாங்கிட்டு இருக்கிறாங்க. இடமே இவ்வளோ அழகா இருக்கு இல்லைங்க, சூப்பர். இங்க பாருங்க, அங்கிட்டு சட்னிக்கு ரெடி ஆகுது, வெண்பொங்கலுக்கு சட்னி சாம்பாரும். சாம்பாருக்கு காயெல்லாம் கட் பண்ணி கொடுத்தாச்சு, சாம்பார் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சட்னிக்கு அங்கே மிக்சியில் போட்டாங்க. இவங்களும் ஒரு அக்கா. இது இந்த பிங்க் கலர் சேரி, இவங்க வந்துட்டு என்னுடைய மூத்த அக்கா. ஆமாம், நல்லா ஜாலியாக போச்சுங்க இன்னைக்கு. டேய், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க என்னையா அப்படின்ற மாதிரி பாக்குது ஆட்டுக்குட்டி. நான் பாட்டுக்குள்ள ஃப்ரீயா வீட்டுல இருந்தேன், என்னடா என்னைய கொண்டு வந்து இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்க பொங்கலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. எங்கள் மாமா வந்துட்டு அங்கே இடத்த ஃபுல்லாக சுத்தமாக கூட்டி சுத்தப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அங்கெல்லாம் அந்த சாமிக்கு ரெடி பண்ணணும்ல, பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இலைகள் நிறைய விழுந்துருந்துச்சு. அந்த பக்கம் வந்து குளம் இருக்குதுங்க, பெரிய கம்மா மாதிரி இருக்குது. அந்த மரத்துக்கு அடுத்து பொங்கல் பொங்கிருச்சுங்க, சூப்பருங்க, நல்லா பொங்குச்சுங்க. பொங்கல் ரெடி ஆக ஆரம்பிச்சிருச்சு. இவங்க தான் என்னுடைய அம்மா. அந்த மஞ்சள் கலர் சேலை வந்து என்னுடைய அம்மா. அப்பா வந்து இப்போதான் தவறி போய் 4 வருஷம் ஆகுதுங்க. அம்மா இருக்கிறாங்க. அம்மா அமைதியான சாந்தமான குணம் உள்ளவங்க, சத்தமாக கூட பேச மாட்டாங்க, நல்ல டைப்பு எங்கள் அம்மா. இந்த பொங்கல் வந்துட்டு சக்கரை பொங்கலுக்கும் இதில் ரெடி பண்ணணும், வெண்பொங்கல் வைக்கணும்ல, அதுக்காக 2க்குமே எடுத்துருக்காங்க. பொங்கல் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. ஏழன்னு வந்துட்டு நாங்கள் வெள்ளைக்காரங்க மாதிரி வேலை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி எங்கள் அத்தை அவங்க எவ்வளோ ஸ்பீடாக கிண்டுறாங்க பாருங்க, துடுப்பு வச்சு. நம்மெல்லாம் நம்ம குழந்தைங்கள்லாம் இதெல்லாம் துடுப்புனாலே என்னன்னு தெரியாது. அகப்பை துடுப்பு, இது பேர் துடுப்பு தான். சக்கரை பொங்கலுக்கு ரெடி ஆகி சர்க்கரையை போட்டுட்டு இருக்காங்க எங்கள் அக்கா. இப்போ பாருங்க என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டு எங்கள் அத்தா பாருங்க எவ்வளோ வேகமாக கிண்டுறாங்க பாருங்க. சூப்பர் சூப்பர். சாமிகள் இவங்க தாங்க. நான் அந்த இதில் காமிச்சல பூர்ணகாலா, இவங்க இந்த சைடு உள்ளவங்க புஷ்பகலா சாமிகள். அவங்க வந்து 7ஆனை ஆண்டவர். ஆமாம். அப்புறம் வெடியில் வந்துட்டு சுடலை சாமி இருக்கிறாங்க, இவங்க வந்து சப்த கன்னிகள். அப்புறம் இங்கே முன்னாடி வந்துட்டு நவகிரகங்கள் இருக்குது. ஆமாம், இது ஃபுல்லாக நவகிரகங்கள்.
ஓகே. சாமி கும்பிடுறதுக்கு எல்லாரும் தயாராயிட்டாங்க. பொங்கல் ரெடி ஆயிருச்சு. சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி ஐயா ரொம்ப வேகமாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டே சாமி கும்பிட்டுட்டோம். ஆட்டுக்குட்டிக்கு பூந்தோரணம் கட்டி மஞ்சள் தண்ணி தெளிக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. பூவை கட்டி விடுறாங்க. சாமி கும்பிட்டுட்டு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருந்துச்சு. அங்கிட்டு பெரிய ஒரு கம்மா மாதிரி இருந்துச்சுங்க. தண்ணியோட அங்கிட்டு போகணும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இங்கேயே டைம் ஆயிடுச்சு. அது போக முடியல. ஆனால் சூப்பராக இருந்தது. வண்டியில் இப்போ அது வேனில் வரும்போது பார்த்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா இருக்குது லொக்கேஷன். சாமி அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சாமி கும்பிட உள்ள சாமிகளுக்கு தீபாரதனை கட்டி இங்கே வெளியில் சப்த கன்னிகளுக்கு முடிச்சுட்டு அப்புறம் நவகிரகங்களுக்கு பண்ணுறாங்க. நவகிரகங்களுக்கு இங்கே சாமி கும்பிட்டோடனே அங்கே மாடசாமி கோயிலுக்கு போயிடுறாங்க பாருங்க. சுடலை மாடசாமி. காலையில் வெண்பொங்கல் வச்சு சாப்பிட்டோங்க. சாப்பிட்டுட்டு வெண்பொங்கல் வச்சு சாம்பார் வச்சு சட்னி வச்சு உளுந்து வடை ஆமை வடை வச்சு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் வச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டுருக்காங்க. அங்கே ஒரு மடசாமி அந்த இதுக்கும் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டாங்க. எல்லாரும் சாமி கும்பிட்டு விபூதி வச்சுட்டு இருக்காங்க. மாமாவுக்கு இன்னும் தலைக்கு சந்தனமே பூசலை. கேட்டால் பூசாரி சொன்னாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கொடுப்போம்ப்பா, அப்புறம் தான் தேய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அர்ச்சனை பண்ண மாலையை வந்து போட்டுட்டு இங்கே பாருங்க, தேங்காய் உடைச்சோடனே சதுர தேங்காய் உடைச்சோடனே பாருங்க நம்ம பசங்க போய் இப்போ பிறக்கிறத மட்டும் பாருங்க. ஐ எங்க அக்கா பையன் ஓடி 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 பிறக்கிறாரு. அது ஒரு தாங்க. ஆமா, செதற தேங்காய் பிறக்கி சாப்பிடுறது அது ஒரு சந்தோஷம்தான். ஆமா, நாங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. அங்கிட்டு மத்தியான சாப்பாட்டுக்காக ஆட்டுக்குட்டியை ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் அக்காவும் மாமா வந்துட்டு அர்ச்சனை பண்ணது தாட்டு பழம் எல்லாத்தையும் கொடுத்து 3 தடவை அந்த பிரகாரத்தை சுற்றி வர சொன்னாங்க. அதுக்காக 2 பேரும் சுற்றி வர. எங்கள் அக்கா மாமாவும் 3 தடவை பிரகாரத்தை சுற்றி வந்துட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பூசாரி வந்து எங்கள் அம்மாட்ட இந்த கோயிலோட என்னென்ன சாமிகள் என்னன்றத சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த பக்கம். அங்கே பார்த்தீங்கன்னா மத்தியான சாப்பாடுக்கு ரெடி ஆகிடுச்சு இடம். ஆமாம், கடா கறி, தயிர் பச்சடி, அவிச்ச முட்டை, கறி கிரேவியமா போறாங்க. ரசம், மோர் எல்லாமே எல்லாரும் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்கிருந்து நம்ம கிளம்பி தாமிரபரணி ஆத்துல வந்து பசங்க எல்லாம் செம்மையா குளிச்சு என்ஜாய் பண்ணாங்கங்க. ஆமா, அது வீடியோ என்னால அப்லோட் பண்ண முடியல. அப்புறம் எங்களோட சேர்ந்து நீங்களும் வள்ளியூர்ல இருக்கிற ஏலானை ஆண்டவர் கோயிலை சுத்தி பார்த்துருப்பீங்க. ரொம்ப சந்தோஷங்க. ஒரு குறை கூட இல்லாம நாங்க வந்ததுல இருந்து மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. அவ்வளவு நல்லா நிறைவா இருந்தது. சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சுங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். பாய்.